வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாரீ ப்ளவுஸை இந்த வீடியோவில் தைக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லரிங் கிளாஸ் 3 கிளாஸ் முடிச்சாச்சு. கட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா 3 கிளாஸாக சொல்லி கொடுத்துருந்தேன். இது 4வது கிளாஸு. இதில் தான் நம்ம ப்ளவுஸை தைக்க போகிறோம். நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான். லைனிங் கொடுத்து சாரியோட ப்ளவுஸை தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலையிலேருந்து கட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. இதை நம்ம கட் பண்ணுற வீடியோலேயே எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். ஏற்கனவே சொல்லி கொடுத்த 3 கிளாஸோட வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தைச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கழுத்து வச்சு பைப்பிங் தான் கொடுத்து தைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏற்கனவே நீங்கள் கட் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாத்தை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம சரியாக ஒரு அழகான ப்ளவுஸாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாரீ கிளாத்தோட லைனிங்கை அட்டாச் பண்ணி தைச்சி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளவுஸ் தைக்க போகிறோம். நான் உங்களுக்கு கட் பண்ணுறப்பே சொல்லியிருப்பேன், கிளாத் எதுவுமே பத்தலை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இதில் பாருங்கள், பட்டிக்கு நமக்கு இவ்வளோ தான் கிளாத் இருக்குது. இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பட்டிக்கு தேவையான அளவுக்கு கிளாத் வேணும். அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய கிளாத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கனால ரெண்டையும் சேர்த்து நான் தைச்சிட்றேன். இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். தைக்கும்போது 2 தையல் போட்டுக்கோங்க, பெரியதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பட்டிங்கிறனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது டிசைன் துணி வந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட இந்த கிளாத்து தான் இருக்குது. நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட கேட்டு தான் சேலையிலேருந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத்து விட்டு ப்ளவுஸுக்காக கட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பட்டியோட லைனிங் கிளாத்தை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 2 பக்கமும் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த இடத்துல கிளாத் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாத்து தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே லைனிங் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு கிளாத்து கிடச்சிருக்கு. அதை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு 2 பட்டிக்கும் தேவையான அளவுக்கு கிளாத்து கிடச்சிருச்சு. ஒரு கிளாத்து பத்தாது, இன்னொரு கிளாத்து நமக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 கிளாத்து கொடுக்கணும். அப்போ தான் பட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். சேலையோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளாத்தை அடிப்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டிக்காக எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தைச்சிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பட்டிக்கு நம்ம இதே போல் எடுத்துக்கலாம். ஒரு பட்டி எதில் முடிக்கிறீங்களோ அதுலேருந்து இன்னொரு சைடு ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தைச்சோம்னா பட்டி 2 சைடுக்கும் கரெக்டாக வந்துடும். பட்டி தையல் போட்டாச்சு. லைனிங்கை திருப்பி நம்ம மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் திருப்புறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 2 பட்டிக்கும் மேலே தையல் போட்டுருங்க. இப்போ லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுக்கலாம். அடுத்ததாக பட்டியோட ஓரத்துலேயே 1/4 இன்ச்சு கேப்லேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அப்படியே லைனிங்லேயும் தையல் போட்டு பறிச்சுக்கலாம். தையல் சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பட்டி வெளியில் நல்லாயிருக்கும். ஒரு பட்டி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு பட்டியை ரெடி பண்ணிக்கலாம். லைனிங்க்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கணும். அப்படியே நம்ம தொடர்ந்து லைனிங் ஓரத்தில் பதிச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ பட்டியோட லைனிங்க்கு வெளியில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கோ அதை கட் பண்ணி விட்டுடலாம். 2 பட்டியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு பட்டி கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 பட்டியும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். 2ம் நம்மளுக்கு சமமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 பட்டியும் அழகாக கிடச்சிருச்சு. பட்டி கிளாத் நம்மளுக்கு டிசைன் வர மாதிரி இருக்கனால இது சேலையோட கிளாத்து தான். சேலைக்கு மேட்சாக இருக்கனால தெரியாது.
இப்போ நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து ஒவ்வொரு கிளாத்தும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி கைக்கு வந்து கிளாத் பத்தலை, அதுக்காக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி 10ஆவதாக கட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம தைக்கணும். தைச்சிட்டு ஜாயின் பண்ணக்கூடாது, கரெக்டாக வந்து வராது. எனக்கு 4 பக்கமே பத்தலை அப்படிங்கிறனால 4 பக்கத்துக்கு தேவையான அளவுக்கு லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை லைனிங்க்கு மேல் பகுதியில் வச்சு தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து தைக்கணும். 4 சைடுக்கும் அட்டாச் பண்ணோம்னா தான் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு சென்டர் வந்து கரெக்டாக அமையும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சைடை வந்து அதிகப்படுத்திட்டு ஒரு சைடை கம்மி பண்ணிவிட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் மாறிடும். அப்போ வந்து நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது ஆம்கோல் சுருக்கங்கள் இதனால் வரலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். 4 சைடுக்கும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு சைடுக்கு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி தைக்கவே கூடாது. சமமாக தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 4 சைடுக்கும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ லைனிங் 2ஐயும் சமமாக எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் கை கிளாத்தோட அட்டாச் பண்ணணும். நம்மளோட வீடியோ எல்லாமே பிகினர்ஸ் தான் பார்க்குறாங்க. புதுசாக தைச்சி கற்றுக்கிறவங்க பார்க்குறனால வீடியோ வந்து நான் கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீடியோவோட டைமை பார்க்காதீங்க. வீடியோக்குள்ளே வர விஷயங்களை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்களும் நல்லா தைச்சி கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளாத்தை 4ஆக மடிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுமோ அதை மட்டும் வரைஞ்சிக்கலாம். கை வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ அதை வரைஞ்சி நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து கை கிளாத்துக்கு ஜாயின் பண்ணணும். பிசுறு எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து சேலையோட கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு கரை பெரிய கரை, ஒரு கரை சின்ன கரைன்னு இருந்தது. நம்ம வந்து ரெண்டுமே ஒரே கரையாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து இதை கட் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2 கைக்குமே ஒரே அளவு கரை இருக்கனால நம்ம வந்து தையலுக்கு அரைஞ்சி விட்டுருந்தோம். சேலை கிளாத்தோட மேல் பகுதி நல்ல பக்கத்தில் லைனிங் வச்சுக்கோங்க. லைனிங்கும் உள் பக்கம் நல்ல பக்கம் இருக்கணும். தைச்சி பெரட்டும் போது ரெண்டுமே நல்ல பக்கம் வெளியில் வந்துடும். தையல் வந்து 1/2 இன்ச்சில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அப்படியே திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து தைச்சோம்னா சுருக்க வராது, அதுக்காக நம்ம தையல் மேலே போடணும். இப்போ லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு கையோட கடைசியில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். எஜ்ஜிலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் போடுறப்ப கையோட லைனிங்க்கும் சேர்த்து தையல் போட்டுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் பதிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சேலையோட கிளாத்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருந்தனால லைனிங் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும், சீக்கிரமாக தைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அவுட்லைனாக கட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட கை வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் இன்னொரு கைக்கும் நம்ம ரெடி பண்ணணும். சேலையோட கிளாத்துக்கு மேலே லைனிங் வச்சுக்கலாம். கை வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம வந்து 1/2 இன்ச்சு தான் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சை மட்டும் தையல் போட்டால் போதும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சு தான் விட்டுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தையலுக்கு விட்ட அளவு மட்டும் தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைனிங்க்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் தைக்கிறத நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்ததாக லைனிங்கை உள்ளே திருப்பிட்டு கையோட எஜ்ஜிலே ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போடும்போது லைனிங்கை நேர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கோணையாக வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து லைனிங்க்கு மேலே தையல் போட்டு பதிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் வந்து வீடியோ எதையுமே இடையில கட் பண்ணி விடலை. ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு நான் தைக்கிறத சொல்லி காமிச்சிட்ருக்கேன். ஸ்கிப் பண்ணி விடாமல் நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் நீங்கள் தெளிவாக ஒரே ப்ளவுஸில் தைச்சி கற்றுக்க முடியும். இப்போ நம்ம லைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவுட்லைன் சேலையோட கிளாத் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னுமே பிகினர்ஸுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து டெய்லரிங் கிளாஸாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், பாக்ஸில் லிங்க் வந்துடும். கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ப்ளவுஸை கூட கட் பண்ணி தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து 2 கையும் ரெடி பண்ணிக்கிட்டோம்.
பாருங்கள் அழகாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நிறைய கிடைக்கும். அதாவது கிளாத்து பத்தாமல் இருக்கக்கூடிய சேலை கிளாத்து வந்து நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தான் நான் வந்து டெய்லரிங் கிளாஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு புரியாது. சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸை சாரீ கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தைக்க முடியும். இதில் நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன், கொஞ்சமாக வந்து கிளாத்து பத்தலை, அதை தைக்கும்போது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லைனிங் கிளாத்துலேயே கொஞ்சமாக பீஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல கிளாத்து பத்தலையோ அந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து முக்கோண ஷேப்பில் கொஞ்சமாக கிளாத்து பத்தலை. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா விடணும். அதுக்காக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து எனக்கு பத்தலை. நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை லைனிங் கிளாத்துக்கு அடிப்பக்கம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு கிளாத்து பத்தலையோ அதை வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து கட் பண்ணும்போது மார்க் பண்ணியிருக்க இடத்துல நம்ம கீழே இருக்க கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சரியாக வரும். அடையாளம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். தையலுக்கு கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் தைக்கிறப்ப கரெக்டாக வரும். இப்போ நம்மளோட லைனிங் கிளாத்தோட மேல் பகுதியில் நம்ம வந்து சின்னதாக எடுத்துருக்கக்கூடிய பீஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறது இந்த சைடு மார்க் பண்ணியிருக்கோம். ரெண்டும் நம்மளுக்கு தைக்கும்போது கரெக்டாக வரணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓரத்துலேருந்து அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். டேனிங்கில் நிறுத்தி திருப்பிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து தைச்சிக்கோங்க. நம்மளுக்கு வந்து முக்கோண ஷேப்பில் வந்து கிளாத்து பத்தலை. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம்னா தான் நேராக கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து கிளாத் அழகாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி தையல் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. பார்த்திங்களா, நம்ம வந்து தைச்சிக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா பிகினர்ஸாக இருந்தாலும் தெளிவாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுக்கும் நம்ம வந்து கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு கிளாத்து கிடச்சிருச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை கட் பண்ணி விட்டுடலாம். எவ்வளோதான் வீடியோ பார்த்தாலும் எனக்கு வந்து இன்னுமே சரியாக தைக்க தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? நீங்கள் வந்து எங்கிட்ட தையல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கற்றுத்தரேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லைனிங்கை கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக சேலையில் கட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சைடு கிளாத்தை எடுத்துக்கலாம். இதில் உள்ள வெளியே இருக்குது பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கிளாத்தாக இருக்கிறனால தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சைடில் வந்து நம்மளுக்கு அந்த டிசைனை ஒதுக்கி இருக்கும். சைடில் ஒதுக்கி இருக்கனால அது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து போயிடும். இது வந்து நம்மளுக்கு வந்து சேலை கட்டும்போது பார்த்திங்கன்னா சேலைக்கு மேட்சாக தான் கட்ட போகிறாங்க. அதனால் சேலையும் இது ஒரே மாதிரி இருக்கனால பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு சுத்தமாகவே கிளாத்து பத்தலை. அதனால் கேட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி தைச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி தைக்கும்போது கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். நம்ம ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அப்படியே பதிச்சிடலாம். நான் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணி விடாமல் தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்களுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்தா தான் நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுருக்கம் இருக்கவே கூடாது. சுருக்கம் இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்து பார்த்து தைக்கணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து வெளிப்பக்கம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். அடுத்ததாக பிசர் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேனா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரிஞ்சிச்சு அப்படின்னா புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி புரியுது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து அவுட்லைன் எல்லாத்துலேயுமே பிசரை கட் பண்ணி விட்டோம். நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் அழகாக கிடச்சிருச்சு. ஃப்ரண்ட் சைடு வந்து அழகாக கிடச்சிருச்சு. நம்மளோட டிசைன் வந்து ஒரு சைடு போயிடுச்சு பார்த்திங்க இல்லையா? அது வந்து பார்க்குறக்கே அழகாக தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சைடு கிளாத்துக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலையோட கிளாத்தில் உள்பகுதியில் லைனிங் எடுத்து வச்சுக்கலாம். கழுத்து வந்து அடிச்செல்லாம் பெரட்ட வேணாம். கழுத்துக்கு வந்து நீங்கள் எப்போதுமே பீஸ் கொடுத்து தைச்சிக்கோங்க. கழுத்து பீஸ் கொடுத்து தைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. கழுத்து அடித்து பரட்டுறது வந்து கொஞ்சம் நல்லா தைச்சி பழகினா தான் அந்த மாதிரி அடித்து பரட்டினா நல்லா வரும்.
தையல் வந்து கழுத்துக்கு தைச்சிட்டு அப்படி பெரட்டும் பாருங்கள், அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா புதுசாக தைச்சி கற்றுக்குறவங்க அந்த மாதிரி கழுத்தை அடித்து பெரட்டி தைச்சிங்கன்னா கழுத்து வந்து ஷோல்டர்கிட்ட உங்களுக்கு லூஸ் வரும். அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு பீஸ் கொடுத்து கழுத்துக்கு வந்து தைக்கணும். அதனால் நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து தையல் போட்டு பறிச்சா மட்டும் போதும். ஈஸியான மெத்தடுன்னு சொல்லி ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ளவுஸை சொதப்பி வைக்கக்கூடாது. நமக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல, தைக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரிக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்ததுன்னா திருப்பி நம்மள்ட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அமௌண்ட்டு கொடுத்து தைக்கிறாங்க அப்படின்னா 1000 கேள்வி கேட்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தைச்சி கொடுக்கணும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக நம்ம தைச்சி கொடுத்தோம்னா நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து நல்லா தைக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா கற்றுக்கிற வரைக்குமே கண்டது கடைது எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எது நல்லா வருதோ அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து நான் தனியாக உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 சைடுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்களா, அழகாக வந்து சைடில் போயிடுச்சு நம்மளோட டிசைனு. இப்போ டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கிறத நான் உங்களுக்கு மெதுவாக காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய டாட்டை மடித்து பிடிச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அறுக்கத்து போட்டு அடையாளம் போட்டிருக்கோம். சென்டராக வந்து மடித்து பிடிச்சிக்கோங்க. தையல் வந்து போடும்போது நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தையல் போட்டு வெளியில் எடுக்கணும். 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், ஆம்கோல் கிட்டத்தில் நம்ம சென்டராக மடித்து பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம். நம்ம எதில் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பட்டன் பெட்டிக்கிட்ட 2 கிளாத்தையும் சமமாக மடிச்சுக்கோங்க. பட்டன் பெட்டி வர சைடு பாருங்கள், கிளாத்து கொஞ்சமாக தான் இருக்கும். அதை வந்து 2ஐயும் சமமாக பிடிச்சிக்கோங்க. சென்டர்கிட்ட 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போடணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல தையல் வந்து வெளியில் வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க, தெளிவாக தெரியும். இப்போ நம்ம வந்து தைச்சிட்டோம். நீங்கள் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் கிராஸ் வந்து அழகாக வந்துருச்சு. நான் வந்து மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு இடைவெளி வந்து 2 இன்ச் வைக்க சொன்னேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் பாருங்கள், கிராஸ் வந்து அழகாக நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது போடும்போது அவங்களுக்கு நல்லா வந்துடும். அடுத்ததாக பாருங்கள், பெரிய டாட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் செகண்ட் வந்து ஆம்கோல் சைடு இருக்கக்கூடிய டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஆம்கோலோட சென்டர் பாயிண்ட் பிடிச்சிங்கனாவே சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு 2-3 ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா உங்களுக்கே நல்லா வந்துடும். பட்டன் பெட்டி சைடு கிட்ட இருக்கிறது சென்டர் பிடிச்சோம்னா போதும். கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் அடையாளம் போட்டிருக்க இடத்துல நம்ம வந்து டாட் பிடிக்கணும். பார்த்திங்களா, நம்மளுக்கு வந்து எந்த சுருக்கங்களுமே இல்லை. கிராஸ் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தைச்சிருப்பீங்க இல்லையா, உங்களோட ஃப்ரண்ட் சைடு வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அடுத்ததாக பட்டி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பட்டி வந்து ஆல்ரெடி நம்ம தைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். எடுத்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடுக்கு முன்னாடி கரெக்டான சைடாக பார்த்து வச்சுக்கலாம். பட்டன் பெட்டி சைடு வர்றதா பட்டன் பெட்டி சைடு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் தைங்க. அப்படியே நம்ம தையல் போட்டோம்னாவே போதும். நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து தைச்சிட்டோம், இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து பட்டி கிளாத்து கரெக்டாக தான் இருக்குது. பட்டி பத்தலைன்னா நீங்கள் கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பத்தாமல் தைக்க வேணாம். கிளாத்து பத்தலைன்னா உங்களுக்கு சைடு வந்து பத்தாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம 2 பட்டியும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம வந்து பேக் சைடு கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கோட்டுக்கு மேலே நம்மளோட ஃப்ரண்ட் சைடோட இடுப்பு சைடு இருக்கணும். நான் வந்து உங்களுக்கு அடையாளம் போட்டு கட்டுறேன் பாருங்கள். அந்த கோடு வந்து நம்ம மடித்து தையல் போட்டுருவோம். அந்த கோட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடு வந்து இருக்கணும். அப்போ தான் சைடு அடிக்கும் போது நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் வராது. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா சைடு அடிக்கிறதுல ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே இது தான். இது நம்ம முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டு தைச்சோம்னா தான் கடைசியில் வந்து நம்ம பிரித்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இப்போ நம்ம வந்து பட்டிக்கு மேலே ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து நம்ம நகத்தில் கீறி விட தேவையில்லை, அதுக்கு போது நம்ம தையல் போடுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு சைடுக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கிளாத்தில் தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிளாத்தை நேர் பண்ணிக்கலாம். பிசுரை மட்டும் கட் பண்ணி விடுங்க, எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி விட்டுற வேணாம். பட்டன் பட்டி சைடுக்கிட்ட நம்மளுக்கு 2 அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம பட்டன் பட்டி வச்ச முடிச்ச முன்னாடி அளவு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் பிடிக்கிறப்ப நான் வந்து கொஞ்சமாக பிடிச்சிட்டேன். 2மே பார்த்தீங்கன்னா அளவாக பிடிக்கணும். 2 ஒரே அளவு இல்லைன்னா ஏற்றி இறக்கி வரும்.
இப்போ வந்து நான் கொஞ்சமாக தைச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரே அளவில் கிடச்சிருச்சு. உங்களோட அளவில் எது ஏற்றி இறக்கி இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒரே அளவில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அடுத்ததாக பட்டன் பெட்டி தான் தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடை நான் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். கிளாத் வந்து ரெட்டையாக இருக்க மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. பட்டன் பெட்டிக்கு நீளம் தகுந்த மாதிரி இருக்கணும். 2.5 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து 2 கிளாத் இருக்க மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம். நம்மளோட லைனிங் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துருக்கக்கூடிய ஒரு கிளாத்தை லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு மேலே நம்ம வந்து பீஸ் வச்சுக்கலாம். வைக்கும்போது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஊக்கு மாட்டி விடுவோம் இல்லையா, அந்த சைடு தான். கொஞ்சம் கீழே இறக்கி கிளாத்தை விட்டுட்டு மிச்சத்துக்கு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக லைனிங்கை திருப்பிட்டு லைனிங்க்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து லைனிங் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதை வந்து சின்ன பட்டி அளவுக்கு மடிச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பட்டி தேவையோ அந்தளவுக்கு மடிச்சுக்கலாம். அதை அப்படியே உள்ளே திருப்பி இன்னொரு தடவை மடிச்சுக்கோங்க. இப்போ அப்படியே பாருங்கள், தையல் போட ஆரம்பிச்சிடலாம். 3 தையலில் பட்டன் பெட்டி வந்து தைச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தைச்சிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வி வைக்கிற பட்டி தைக்கலாம். வி வைக்கிற பட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் பக்கம் நம்ம வந்து தைக்கணும். அப்போ தான் வெளியில் திருப்பும்போது நமக்கு நல்ல பக்கம் வரும். இன்னொரு கிளாத் நம்மளுக்கு மிச்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். லைனிங்க்கு மேலே நம்மளோட பீஸ் வந்து இருக்கணும். கொஞ்சம் கீழே இறக்கி கிளாத் விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. அடுத்ததாக அப்படியே திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம அப்படியே நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சமாக ஒரு தடவை மடிச்சுட்டு அடுத்ததாக செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தையல் போட்டிருக்கோம், அதை மறைக்கிற மாதிரி ஒரு தடவை மடிச்சுக்கோங்க. வி வைக்கிறோம் அப்படிங்கிறனால சென்டர்லேயே தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தையலை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கிளாத்தையும் சமமாக செக் பண்ணி பார்க்கலாம். பட்டன் பட்டி ரெண்டுமே சமமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து வி வச்சுக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். சமமாக இருந்தால் தானே வி வச்சா கரெக்டாக வந்து கொக்கிக்கும் வீக்கும் சரியாக இருக்கும். அதனால் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 5 வி வைக்கணும், அதனால் 5 மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான இடைவெளியில் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பட்டன் பெட்டி ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா 6 வி வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் வி வச்சு தைச்சிடலாம். வி வைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப குட்டி வியாக வைக்காதீங்க, கரெக்டாக மாட்ட முடியாது, சீக்கிரமாக பிரிஞ்சிடும். கொஞ்சம் பெரிய சைஸில் வி வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்கும். இப்போ நம்ம வந்து 5 வி வச்சு முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து பார்த்து தைக்கிறீங்க அப்படின்னா வீடியோவை நிறுத்தி வச்சுருங்க. நிறுத்தி வச்சுட்டு தைச்சி முடிச்சுட்டு ப்ளே பட்டனை அமுத்திக்கோங்க, ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் அழகாக தைச்சி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போதுமே நம்ம வந்து தைக்கும்போது ஒன்று ஒன்றா பார்த்து தைச்சோம்னா கடைசியில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட்டு தான் தைக்க போகிறோம். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிக்கலாம். லைனிங் கிளாத் வந்து ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கோம், எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்கழுத்து தான் வைக்க போகிறோம், அதனால் பாக்கழுத்து வந்து கட் பண்ணிக்கலாம். இருக்க அளவாக நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ரவுண்டு கழுத்து தான் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னா ரவுண்டு கழுத்தை வரைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாக்கழுத்து வச்சு பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன், அதனால் பாக்கழுத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணணும். அது வந்து எப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து இடுப்புக்கு பட்டி மடித்து தான் அடிக்க போகிறோம், அப்படியே தச்செல்லாம் பெரட்ட போகிறதில்ல. அப்படியே தைச்சி பெரட்டினா வேலை ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இடுப்பு ஏற்றி வருதுன்னு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து தைச்சிடலாம், பட்டியை வந்து மடிச்சிடலாம். அதுக்காக தான் நம்ம 1.5 இன்ச் வந்து கிளாத் விட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சேலை கிளாத்தோட உள்பகுதியில் லைனிங் வச்சுக்கலாம். இப்போ வந்து லைனிங்கை ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறது தான் வேலையே. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்பக்கம் தான் லைனிங் வச்சுருக்கோம். இதே போல் நீங்கள் வந்து தைச்சிருங்க. நடுவில் தையல் போட்டுட்டு கூட தைங்க, அப்போ தான் சுருக்கம் வராது. தொடர்ந்து அப்படியே கழுத்துக்கிட்டே தைச்சிடலாம். தைக்கிறப்ப பாருங்கள், சுருக்கமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பதிக்கணும். கையில் வந்து அப்படியே தட்டி விட்டுட்டே தைச்சிங்கன்னா சுருக்கம் வராது. கழுத்து அகண்டு போகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கழுத்து வந்து அகலமாயிடும். போடும்போது அது வந்து பிரச்சனை வரும், அதனால் கழுத்து அகலமாக போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவுட்லைன் எல்லாமே தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக எப்போதும் போல் சேலை கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். பிஸ்டர் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. லைனிங்க்கு வெளியில் இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணணும்.
நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இது வந்து புரியுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் பார்த்திங்கன்னா புரியுது அப்படின்னு தான் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. பரவாயில்ல, சேனலுக்கு வந்து ரொம்பவே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நல்லா தான் தச்சு கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்களுமே நல்லா தச்சு கற்றுக்கலாம். நீங்கள் வந்து எங்கிட்ட தையல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அவுட்லைன் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடுப்புக்கு பட்டி தான் மடித்து அடிக்கணும். நான் வந்து முதல்ல சொன்னேன் இல்லையா, பட்டி மடித்து அடித்தோம்னா தான் இடுப்பு அளவு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஓரத்தில் மடித்து அடிச்சுக்கலாம். எப்போதும் போல் குட்டியாக வந்து மடிச்சுக்கலாம். மடித்து வந்து தையல் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மடித்து அடிச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே தைச்சிருங்க. அடுத்தது நம்ம வந்து கோடு போட்டிருக்கோம், அந்த கோட்டு அளவுக்கு மடிச்சுக்கலாம். அடையாளம் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம், அந்தளவுக்கு மடித்தோம்னாவே சரியாக இருக்கும். இப்போ வந்து மடித்து பட்டி வந்து தைச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். பேக் சைடு வந்து அட்டாச் பண்ணி தைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணுறது தான் வேலையே. பார்க்கலாம் நம்ம வந்து அடுத்து எப்படி தைக்கிறதுங்கிறத பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோல்டர் தான் ஜாயின் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு வந்து ஏற்கனவே தைச்சிக்கிட்டோம், அதை வந்து எடுத்துக்கலாம். நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, 2 தையல் போட்டுருங்க. நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சோம்னாவே சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக பிடிக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் பிடிக்காதீங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கழுத்துக்கு பீஸ் தான் கொடுத்து தைக்க போகிறோம். கழுத்து பீஸ் கொடுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுக்க போகிறோம். பைப்பிங் கேட்டிருக்காங்க, பைப்பிங் தான் கொடுக்கணும். எப்படி பைப்பிங் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பைப்பிங் கொடுத்தாலுமே கழுத்து பீஸ் தைச்சி முடிச்சுட்டு தான் பைப்பிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பீஸ் தைச்சிக்கலாம். உங்களுக்கு பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து பார்த்து அப்படி தைங்க. இல்லை கழுத்து பீஸ் மட்டும் தான் தைக்க போகிறீங்க அப்படின்னா கழுத்து பீஸை மட்டும் பார்த்து தைச்சிக்கோங்க. நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 இன்ச்சில் கிராஸாக பீஸ் கட் பண்ணணும். நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து 1 மீட்டருக்கு அதிகமாக இருக்கணும் கிளாத்தோட லென்த்து. அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கிளாத்து தேவை, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. லைனிங்கிறனால உள்ளே வெளியே தேவையில்லை, அப்படியே நீங்கள் தைச்சிக்கலாம். லென்த்தாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரத்தில் குட்டியாக மடித்து தையல் போட்டுடலாம். உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஓரமாக குட்டியாக தையல் போட்டுடலாம். இதே மாதிரியே உங்களால் எவ்வளோ குட்டியாக மடிக்க முடியுமோ ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துடுங்க. பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து இந்த மெத்தடை சொல்லி கொடுக்குறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வீடியோவோட லிங்க்கு கடைசியில் உங்களுக்கு பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்து தைச்சிக்கோங்க. நம்ம வந்து கைக்கு பெரிய கரை இருக்குது, சின்ன கரை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கரையை கட் பண்ணோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம கொஞ்சம் கரை வந்து மிச்சம் இருக்குது. அந்த கரையை வந்து இடுப்புக்காக வச்சு தைச்சி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம வந்து இடுப்புக்கு மேல் பகுதியில் கரையை வந்து நல்ல பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு தைச்சிடலாம். எனக்கு வந்து கரை கரெக்டாக இருக்குது இடுப்புக்கு ஏற்ற மாதிரி. 2 சைடுக்கும் நம்மளுக்கு வந்து பிசுறு இல்லாமல் மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதா ப்ளவுஸை கட் பண்ணி சொல்லி கொடுக்குறது வந்து 4 கிளாஸாக சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதா ப்ளவுஸோட கிளாஸ் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுடிதார் தான் நம்மளோட சேனலில் டெய்லரிங் கிளாஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறத சொல்லி கொடுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டேன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும், இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. இடுப்புக்கு வந்து நம்ம பட்டி மாதிரி கரையை கொடுத்துக்கிட்டோம், பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்குது. இப்போ நம்ம கழுத்து பீஸ் தைச்சிடலாம். கழுத்து பீஸ் வந்து தைக்கிறதுக்காக கிளாத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட கழுத்து பக்கம் எடுத்துக்கலாம். கழுத்து பக்கத்தோட நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து பட்டன் பட்டி சைடுக்கிட்ட நல்ல பக்கம் மேலே இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பீஸு,
அது வந்து கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கழுத்தோட ஓரத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், கெட்ட பக்கம் வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தைச்சி பரட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் பீஸ் வந்து கண்டினியூவாக தைச்சிக்கோங்க. பாக்கழுத்து வச்சுருக்கனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல லைட்டாக கிளாத்தை திருப்பி மடித்து பிடிச்சிக்கணும். மடித்து பிடிச்சிட்டு அந்த இடத்துல பாருங்கள் ஊசியை நிறுத்திட்டு திருப்பிக்கலாம். ரவுண்டு கழுத்தாக இருந்தால் நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே தைச்சிக்கோங்க. நான் வந்து பாக்கழுத்து வச்சுருக்கனால லைட்டாக துணியை வந்து மடிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த சைடு பாக்கழுத்து இருக்குது பாருங்கள், அதுக்கு கிளாத்தை மடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கழுத்து அதுக்கப்புறம் டிசைன் கழுத்து எல்லாமே ஈஸியாக இந்த மாதிரி பீஸ் வச்சு தைச்சிடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா புதுசாக தைச்சி கற்றுக்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். போக போக பாருங்கள் நீங்கள் நல்லா கற்றுக்குவீங்க. இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக தைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கோங்க. கழுத்து பீஸ் இழுத்து பிடிக்காதீங்க, கழுத்து லூஸ் ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுடலாம். உள்ளே பாக்கழுத்துக்குள்ளே குட்டியாக வெட்டி விட்டுருங்க. அப்போ தான் திருப்புறப்ப நம்மளுக்கு பிசுறு வராது. ரொம்ப வெட்டி விடாதீங்க, ஏன்னா அந்த சைடு தையல் வெட்டிட்டிங்கன்னா கழுத்து ரொம்ப இதாகிடும், அப்புறம் சீக்கிரம் பெரிஞ்சிட்டே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தைச்சோம் பாருங்கள், அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து நெகத்தில் சுரண்டி விட தேவையில்லை. தையல் போட்டோம்னா ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பாக்கழுத்துக்கிட்ட நிறுத்தி திருப்பிட்டு அப்படியே தைங்க. நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். இதே மாதிரியே நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து தைக்க தைக்க வீடியோவை நிறுத்தி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அப்படியே வீடியோ பார்த்துட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ நம்ம கழுத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு கழுத்தோட ஓரத்தில் எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கிளாத் வந்து வெளியில் விட்டுருக்கோமோ அதை உள்ளே திருப்பி விட்டுடலாம். கழுத்து பீஸ் வந்து கிளாத் வெளியே விட்டுருக்கோம், அதை உள்ளே திருப்பிக்கோங்க. அப்படியே நம்ம வந்து மேலே கழுத்தோட ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். பாக்கழுத்து கிட்டத்தில் கிளாத் எல்லாத்தையுமே உள்ளே தள்ளி விட்டுட்டு தைங்க. கழுத்தோட ஓரமாகவே தையல் வரணும், அந்த மாதிரியே கம்ப்ளீட்டாக தைச்சிருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக தைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா கழுத்துமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம கழுத்து பீஸ் ஃபுல்லாகவே தைச்சிட்டோம். அடுத்தது இன்னொரு தையல் போடணும். ஒரு தையலோடு நம்ம வந்து விட முடியாது, இன்னொரு தையல் நம்ம போடணும். கழுத்தோட ஓரத்தில் குட்டியை நம்ம மடித்து விட்டுட்டு தைச்சி எடுத்துடலாம். கழுத்துக்கு வந்து 2 தையல் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் தைச்சிக்கலாம். நீங்கள் வந்து வெறும் கழுத்து மட்டும் தான் தைக்கிறீங்கன்னா இந்த தையல் போட்டுட்டு அப்படியே அடுத்து கை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங் கொடுத்து முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பைப்பிங் கொடுக்கறது பார்த்திங்கன்னா தனியாகவே நான் வந்து வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் இதுக்குள்ளேயே நம்ம சொன்னோம்னா இதுக்கு தனியாக 10 நிமிஷம் அதிகமாகும். அதனால் பைப்பிங் வந்து நம்ம கொடுக்குற வீடியோ தனியாக கொடுத்துருக்கோம். வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் தேவைப்படுச்சுன்னா பார்த்து பைப்பிங் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வைக்கலைனாலும் வேறு ஏதாவது ப்ளவுஸுக்கு பைப்பிங் வச்சிங்கனாலும் நீங்கள் வீடியோ பார்த்து தைச்சிக்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். லிங்க்கு கடைசியில் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுச்சுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பைப்பிங் வச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக கை தான் ஜாயின் பண்ண போகிறோம். கை ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிட்டோம். கை வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர் கிட்ட பாருங்கள், சென்டர்லேருந்து தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும். கை கிளாத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத் வந்து ரைட் சைடுக்குள்ளதா லெஃப்ட் சைடுக்குள்ளதான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா முன்னாடி கைக்காக நம்ம கொஞ்சமாக வெட்டியிருக்கோம், அது வந்து மாறி வந்துடக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/4 இன்ச்சு கேப்லேயே தைச்சிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிளாத்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கை கிளாத்துக்கு வந்து பத்தலை அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு கிளாத்து பத்தலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பத்தாமல் தைச்சிங்கன்னா அளவு உங்களுக்கு பத்தாமல் போயிடும். இப்போ நம்ம வந்து தொடர்ந்து 1/4 இன்ச்சு கேப்லேயே தைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. அடிப்பக்கம் உங்களுக்கு தையல் வந்து சுருட்டுக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. சுருண்டுக்காமல் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். இதே மாதிரியே தையல் வந்து அப்படியே திருப்பி 2ஆவது தையலும் போட்டுடலாம். ஒரு கைக்கு 2 தையல் போடணும், இல்லைன்னா பிரித்து வந்துடும். இதே மாதிரி தான் இன்னொரு கையும் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். ஷோல்டர் வந்து 2 சமமாக இருக்கணும். கையோட சென்டர் பாயிண்ட்டு ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே நீங்கள் வந்து தைச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம வந்து கை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கை கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடைசியில் கட் பண்ணி விட்டுக்கலாம். 10ஆக மட்டும் தைச்சிடாதீங்க. இதே மாதிரியே நம்ம வந்து 2 கைக்கும் 2 தையல் போடணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் விழுகாது. கை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடு தான் ஜாயின் பண்ண போகிறோம். சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சைடு வந்து அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வராது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். நம்ம முதல்லேருந்து பார்த்து பார்த்து தைச்சிட்டே வந்தோம். அதனால் சைடு அடிக்கும்போது அப்படியே ஜாலியாக நம்ம வந்து சைடு அடிச்சிடலாம். சைடு அடிக்கும்போது அளவு அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டென்ஷன் ஆகும். அதை சரி பண்ணணும்னா நீங்கள் தைக்கும்போதே சரி பண்ணி கொண்டு வரணும். கரெக்டான அளவில் தைச்சி கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான சைடு அடிக்கிற அளவு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சைடு எப்படி அடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்போட சைடு 2ஐயும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. 1 இன்ச்சுக்கு நேராக தையல் போடணும். இந்த தையல் வந்து கோணையெல்லாம் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் கை வரைக்கும் 1 இன்ச்சில் நேராக தையல் கொண்டு வந்துடுங்க. கையோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவுக்கிட்டேயே தையல் வருது. நம்ம வந்து தைச்சிக்கலாம். கை வந்து பெரிய அளவாக இருக்குது. இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தையல் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அளவில் ப்ளவுஸ் வந்து நிறைய வரத்தான் செய்யும். அதை நம்ம அளவு பார்த்து தான் தைக்கணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் 1 இன்ச் மார்க் பண்ணி தையல் போடலாம். இந்த தையல் வந்து அந்த தையல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடு தைக்கணும். அதே மாதிரி தைச்சிக்கோங்க. நம்ம வந்து தைச்சிட்டோம். ஒவ்வொரு தையல் போட்டுக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கை அளவு பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். பார்க்காம கட் பண்ணிட்டிங்கன்னா கை துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் ஜாயின் பண்ண முடியாது. நான் அளவு பார்த்தனால கட் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடுப்புக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இடுப்போட சைடு ஷோல்டர்கிட்ட சென்டராக மடிச்சுட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி 2 சைடுக்கும் டாட் பிடிச்சிக்கலாம். டாட் வந்து தைச்சிக்கிட்டோம். அடுத்ததாக இடுப்போட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கை வந்து கரெக்டாக தையல்கிட்ட வந்துடுச்சு. அதனால் இடுப்பு மட்டும் தான் நமக்கு தேவை, பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அது வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கை கிட்டத்துலேருந்து தையல் போடலாம். ஏன்னா கையோட அளவு கரெக்டாக இருக்குது. அதனால் கை மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து தையல் போடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து 1/4 இன்ச் அளவில் பிடிக்கிறேன். அப்போனா 2 சைடுக்கும் நம்மளுக்கு 1 இன்ச் குறைஞ்சிரும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 தையல் போட்டுட்டோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு சைடுக்கு தையல் போடலாம். கையோட அளவு மார்க் பண்ணிவிட்டு கையோட அளவுலேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக பிடிக்கலாம். ஆம்கோல் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. 6 காத்துக்கு பக்கத்துலேயே தையல் வருது. அளவு கொஞ்சம் அதிகங்கிறனால தையல் வந்து அதிகமாக பிடிக்க தேவையில்லை. ஒவ்வொரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நிறைய அளவு வரும். அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் நிறையா பிடிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு 2 தையல் இருக்கனால பக்கத்தில் கடைசியில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இடுப்பு சைடு வந்து 3 தையல் இருந்தால் போதும். அவங்க வந்து மாற்றி மாற்றி பிரிச்சுப்பாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை கட் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கனாவே தெரியும், நம்ம வந்து 3 தையல் நேராக இருக்க மாதிரி போட்டுட்டோம். அடுத்ததாக ப்ளவுஸோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துடலாம். நம்மளோட ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.5. அளவு நம்ம செக் பண்ணி பார்த்ததில் 1/2 இன்ச் அதிகமாக இருக்குது. அதை வந்து லைட்டாக ஆம்கோல் கிட்ட மட்டும் தையல் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கிட்ட மட்டும் டைட் பிடிச்சா சரியாக இருக்கும். 2 சைடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தைச்சிக்கலாம். ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் கெட்டியாக இருக்கனால 1/4 இன்ச் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எதுக்கும் ஒரு தையல் போட்டு கொடுத்துடலாம். அவங்க வந்து டைட்டாக இருந்தால் பிரிச்சுப்பாங்க. லைட்டாக அந்த தையலை மட்டும் தனியாக போட்டு கொடுங்க, அவங்க வந்து பிரிக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து இடுப்போட அளவை செக் பண்ணி பார்க்கலாம். அகலம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இடுப்போட அளவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இடுப்பளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகலம், அதாவது மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 21.5 நம்மளோட அளவு. உங்களோட அளவு எவ்வளோ வந்துச்சோ அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து டைட் பிடிச்சிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா தையல் வந்து பிரித்து விடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து எடுத்து பார்க்கலாம், நம்ம தைச்ச ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குன்றத. சுருக்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். பாருங்கள், நம்மளோட ப்ளவுஸ் வந்து அழகாக ஃபினிஷிங்காக நம்ம தைச்சிக்கிட்டோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சைடில் வந்து நம்மளுக்கு அந்த கரை வந்து வந்துடுச்சு. அது வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியாது. சேலை கட்டும்போது பார்த்திங்கன்னா தெரியாது. இது அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் வந்து தைச்சிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிளாத்து பத்தாதவங்களும் இந்த மாதிரி சேலை வந்து தைச்சி போட்டுப்பாங்க. அதாவது ப்ளவுஸ் தைச்சி போட்டுப்பாங்க. நம்ம வந்து பத்தலை அப்படின்னு திருப்பி கொடுக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணி நம்ம தைச்சி தான் கொடுக்கணும்.
அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டிங்லேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே தைச்சி முடிச்சுக்கிட்டோம். நம்மளோட வீடியோ முடிய போகுது. நீங்கள் வந்து ப்ளவுஸ் பார்த்து தைச்சிருப்பீங்க இல்லையா? எப்படி வந்து நீங்கள் தைச்சது வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா புரியுது அப்படின்னு தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மேலுமே தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இனிமேல் நீங்கள் நல்லா தைச்சி கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சி கற்றுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸாக சுடிதார் வந்து கட் பண்ணி தைக்கிறது தான் வரப்போகுது. நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். மறக்காமல் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ டெய்லரிங் கிளாஸாக சொல்லி கொடுத்தாச்சு. வீடியோட லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுச்சுன்னா கிளிக் பண்ணி நீங்கள் தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.